ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பருப்பு உருண்டை குழம்பு நிறைய மெத்தடில் செய்யலாம். இந்த உருண்டை குழம்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எண்ணெயில் பொரித்து அதுக்கப்புறம் செய்கிறதுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் செஞ்சு கொடுக்கும்போது சைடிஷே தேவையில்லை, ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம், ரொம்ப டைம் எடுக்காது. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 150 கிராம் எடுத்து நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். நீங்கள் 2 அல்லது 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கங்க. இதை மாற்றிட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா ட்ரையாக இருக்கணும், தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இந்த பருப்பு ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை நம்ம குழம்பு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை தண்ணி யூஸ் பண்ணி புளி கூட ஊற வச்சுக்கலாம். தண்ணி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, தண்ணி எதுவும் சேர்க்காமல். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க. நீங்கள் தண்ணியை அரைச்சிட்டிங்க அப்படின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. அதனால் மேக்ஸிமம் தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலை கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, ஒரு முழு வெங்காயத்தில் பாதி வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இந்த உருண்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து குட்டி குட்டி பாலாக உருட்டி எடுத்துக்கங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் பாலாக எடுத்துக்கலாம். உருண்டை பிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக வரும், கஷ்டப்பட தேவையில்லை. இந்த அளவுக்கு இதை உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பருப்பையுமே உருண்டை பிடிச்சாச்சு. இப்போது ஜாரில் வந்து கொஞ்சமாக பருப்பு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்க போகிறதில்ல குழம்புக்கு. அதனால் இந்த பருப்பில் வந்து இந்த பருப்பு ஊற வச்சு தண்ணியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து குழம்போட திக்னஸ்க்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இதே போல் செஞ்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா தேங்காய் விழுது, நீங்கள் அரை மூடி தேங்காய் விழுது இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போ பருப்பு உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணினா தான் இது நல்லா இருக்குங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணினீங்க அப்படின்னா டக்குன்னு வெளியில் கருகிடும், உள்ளே வேகாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா எல்லா பக்கட்டும் செவந்து வர மாதிரி நல்லா பெரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டைகள் எல்லா பக்கட்டும் செவந்து நல்ல ஒரு 50லேருந்து 70% அளவுக்கு குக்காகி வந்திருக்கு. இதை இப்போது வெளியில் எடுத்துக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற உருண்டைகளையும் பொரித்து எடுத்துக்க தனியாக வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயத்தை கருக விட்டுறாதீங்க. அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 12 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது ஒரே ஒரு தக்காளி பழம் நறுக்கி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துட்டு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாமே கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இன்னும் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா குழம்பு வந்து நல்லா கொதிஞ்சு வரணும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இது ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு கொதிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
கலந்து விட்டுட்டு இப்போ பொரிச்ச உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு புளிப்போ உப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக வெள்ளை துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பொடியை நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கோங்க. பொடியை நறுக்கி வச்சு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே அந்த ஹீட்லேயே விட்டுருங்க. கொதிக்க வைக்க வேணாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு உருண்டைகள்லாம் உள்ளாரெலாம் நல்லா சூப்பராக பர்ஃபெக்டாக வெந்து குழம்பு ரெடியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஃப்ரை பண்ணி போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதாங்க, குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.